அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, குரு பயிற்சியால் தனுசு ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது. சுழற்றி அடிக்க போகும் குரு, அதாவது குரு பகவானால் எந்த விஷயத்தெல்லாம் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும், அதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் இந்த வீடியோ பதிவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. மேலும் இவர்களிடம் குறிப்பாக மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயம் மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இவர்களிடம் ஒரு நல்ல தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கு இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, குரு பயிற்சி காலமானது மே 1, 2024 முதல் மே 13, 2025 வரை நிகழப்போகுது. இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாற்றம்லாம் நிகழப்போகிறது என்று பார்க்கலாம். இதுவரை உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் இனி உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டில் சஞ்சரிக்க இருக்கிறாரு. இந்த சஞ்சாரத்தின் போது குருவின் பார்வை உங்களுடைய 12வது வீடு, 10வது வீடு மற்றும் 2வது வீட்டில் இருப்பார். இந்த நேரத்தில் உங்களுடைய வேலையில் வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை நீங்கள் பெற போகிறீங்க. மற்றும் போட்டியாளர்களால் ஏற்படும் சவால்களை உங்களால் சமாளிக்க முடியும். கடன் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டும். இந்த நேரத்தில் உங்களுடைய நிதிகளை நீங்கள் நன்றாக நிர்வகிப்பதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டுங்க. குரு உங்களுடைய 6ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் அதிக ஒழுக்கம் மற்றும் உங்களுடைய நேரத்தை நிர்வகிப்பதில் நீங்கள் சிறந்து விளங்க முடியும். வழியில் சில எதிர்பாராத தடைகளை கூட நீங்கள் சந்திக்கலாம். நீங்கள் சம்பந்தப்பட்ட சட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருந்தால் இந்த காலகட்டத்தில் தீர்க்கப்பட போகுது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. முதலீடு செய்யவும் இது ஒரு சிறந்த நேரம் என்றே சொல்லலாம். பங்கு சந்தையில் நீங்கள் செய்த முதலீடுகள் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய அறிவு மற்றும் திறன்களை விரிவாக்குவதில் கவனம் செலுத்த இது ஒரு சரியான நேரம் என்றே சொல்லலாம். குறுக்கு வழிகளை எடுக்கவோ அல்லது விஷயங்களை அவசரப்படுத்தவோ கூடாதுங்க என்பதை நினைவில் கொள்வது அவசியம். இது தவறுகளுக்கும் பின்னடைவுக்கும் வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். வணிக முயற்சிகள், தொழில்களில் போட்டி அல்லது சவால்களை கையாளும் போது பெருமை மற்றும் ஈகோவை ஒதுக்கி வைப்பது தான் அவசியம் தேவைப்படுது. அக்டோபர் முதல் டிசம்பர் வரை உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சவாலான நேரமாக இருக்க போகுதுங்க. எனவே இந்த காலகட்டத்தில் உங்களை நீங்கள் முழுவதுமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அடுத்து உத்தியோக நிலையானது உங்களுக்கு சிறப்பாகவே இருக்க போகுது. நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. பணியிடத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த போறீங்க. பணியிட சூழலானது உங்களுக்கு சாதகமாகவே இருக்க போகுது. உங்களுக்கு ஒரு சிறந்த வேலை வாய்ப்பு வழங்கப்படலாம். இது பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். எழுதுதல், கற்பித்தல் அல்லது மேடை பேச்சு போன்ற துறையில் இருப்பவங்க சிறப்பாக செயல்படுவாங்க. தொழிலும் சிறப்பாகவே இருக்கும். நீங்கள் புதிய தொழில்நுட்பங்களை புகுத்த போறீங்க. தொழில் விரிவாக்கம் செய்யக்கூட வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய திட்டங்களை தீட்டி அதன்படி நீங்கள் செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்தில் கடின உழைப்பு உங்களுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஈகோவில் அதிகம் சிக்கிக்கொள்வதை நீங்கள் தவிர்ப்பது அவசியங்க. ஏனெனில் இது எதிர்மறையான விளைவுகளுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய வெற்றி உங்களுடைய போட்டியாளர்களில் சிலரை பொறாமை கொள்ளக்கூட செய்யலாம். மேலும் அவர்கள் உங்களுக்கு தடைகளை உருவாக்கக்கூட முயற்சி செய்யலாங்க. எனவே நீங்கள் அவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் வலையில் நீங்கள் விழுவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. அடுத்து காதல் மற்றும் குடும்ப உறவு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பான உறவையும் வீட்டில் சாதகமான சூழ்நிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் மற்றும் அண்டை அயலாருடன் நீங்கள் நட்பு பாராட்டலாம். உங்களுடைய தாயின் உடல்நிலையை கண்காணிக்க வேண்டியது அவசியங்க. மற்றும் தேவைப்பட்டால் மருத்துவ உதவியை நாடுவதும் அவசியம் தேவைப்படுது. உங்களுடைய குடும்பத்துடன் ஆன்மீக பயணங்கள் செல்ல வாய்ப்புகள் கைகூட போகுது.
உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சில மாற்றங்களை நீங்கள் சந்திக்கலாங்க. வீட்டில் மகிழ்ச்சியை பேண உங்களுடைய வேலைக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் இடையே சமநிலையை கண்டறிவது அவசியம் தேவைப்படுது. அடுத்து திருமண வாழ்க்கை. உங்கள் திருமண வாழ்க்கையில் சில சவால்களை நீங்கள் சந்திக்க நேரலாம். உங்களுடைய வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு அனுசரித்து செல்ல வேண்டியிருக்கும். தவறான புரிதல்களை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. நல்ல புரிந்துணர்வை வளர்த்து கொள்ள வேண்டும். வாழ்க்கை துணையின் தேவைகளை நிறைவேற்ற நீங்கள் அதிகப்படியாக முயற்சி செய்ய வேண்டும். இது உங்களுடைய திருமண வாழ்க்கையை மிகவும் மகிழ்ச்சியாக மாற்ற உதவுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு மகிழ்ச்சியான மற்றும் அமைதியான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது. அவர்கள் பக்குவமாக நடந்து கொள்ளலாம். இருப்பினும் ஜூன் மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அவர்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வது மிக மிக முக்கியம். உங்களுடைய துணையுடன் தரமான விலைமதிப்பற்ற தனிமையான நேரத்தை செலவிட வேண்டும். ஒன்றாக காதல் பயணத்தை நீங்கள் அனுபவிக்கலாம். இது ஒரு நல்ல நேரம் என்றே சொல்லலாங்க. அடுத்து நிதிநிலை. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பொருளாதார நிலையானது மேம்பட்டுதாங்க இருக்கும். உங்களுடைய வருமானமும் உயர்ந்து கொண்டே தான் இருக்கும். வரவுக்கேற்ற செலவுகளும் உங்களுக்கு இருந்து கொண்டே தான் இருக்கும். வருமானம் ஒரு புறம் வந்தாலும் செலவுகளும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த காலகட்டத்தில் சொத்துக்கள் வாங்குவதை நீங்கள் தவிர்க்க வேண்டுங்க. நீங்கள் பல ஆதாரங்கள் மூலம் பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யலாம். ஆனால் சட்டவிரோதமான வழியில் நீங்கள் பணம் சம்பாதிக்க கூடாதுங்க. நேர்மையை கையாள வேண்டும். நிதி சார்ந்த விஷயங்களில் நீங்கள் முடிவுகளை கவனமாக எடுக்க வேண்டுங்க. அடுத்து மாணவர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவாங்க. வெளிநாடு சென்று படிக்க நினைக்கும் மாணவர்களின் எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறப் போகுது. பொறுமையின்மை மற்றும் கவனமின்மை உங்களுடைய படிப்புல தடைகளை ஏற்படுத்தலாம். எனவே பொறுமை மற்றும் கவனம் அவசியம் தேவைப்படுதுங்க. உங்களுடைய கல்வி இலக்குகளை அடைய வழக்கத்தை விட நீங்க கடினமாக உழைக்க வேண்டிய இருக்கலாம். ஒரு சில மாணவர்களுக்கு கல்விக்கான உதவித்தொகை கிடைக்கவும் வாய்ப்பு உள்ளதுங்க. அடுத்து உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். செரிமானம், எடை அதிகரிப்பு மற்றும் பலவீனமான நோய் எதிர்ப்பு அமைப்பு போன்ற சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் என்பதால் உங்களுடைய உணவு முறையில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் தேவைப்படுது. இது குறிப்பாக சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு பொருந்துங்க. இந்த நேரத்தில் கொழுப்பு அதிகரிப்பு, கொலஸ்ட்ரால் மற்றும் வயிற்று பிரச்சனைகள் போன்ற சில உடல்நல பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஆரோக்கியமாக இருக்க அதிக காய்கறிகள் மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவது முக்கியம் தேவைப்படுதுங்க. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் நாள்பட்ட நோய்களை தடுக்கவும் உதவுங்க. கடினமான உடற்பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் உங்களுடைய ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்த எளிய உடற்பயிற்சி செய்தாலே போதுமானதுங்க. பரிகாரமாக தினமும் உங்களுடைய நெற்றியில குங்கும திலகம் அல்லது சந்தனம் வைப்பது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் நேர்மறை ஆற்றலையும் தரக்கூடியதா இருக்கும். அடுத்து ஒரு தொண்டு நிறுவனத்திற்கு பணத்தை நன்கொடையாக வழங்குவது, குறிப்பாக அனாதை குழந்தைகளுக்கு உதவுவது வியாழனிடமிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை பெறலாங்க. ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று தேவைப்படுபவர்களுக்கு பருப்பு, வெல்லம், நெய் ஆகியவற்றை வழங்குவதும் உங்களுக்கு புண்ணியத்தை தேடித்தருங்க. விஷ்ணு பகவானுக்கு இனிப்புகள் செய்து பிரசாதமாக படைத்து அதை உட்கொள்வது ஆன்மீக நிறைவுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். மாதம் ஒரு வியாழக்கிழமை பிறருக்கு இனிப்புகளை வழங்கலாம். ஒவ்வொரு மாதமும் வியாழனன்று அனாதைகள் குழந்தைகள் அல்லது வீடு அற்றவர்களுக்கு நன்கொடை மற்றும் பங்களிப்பு செய்யலாங்க. அடுத்து வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் நீங்கள் அசைவ உணவை தவிர்க்க வேண்டும். மேற்கூறிய பரிகாரத்தில் ஏதாவது ஒன்று செய்து வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையானது சிறப்படையுங்க. தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் கடுமையான பண கஷ்டம், கணவன் மனைவி பிரிவு, நோய் நொடிகள் உள்ளிட்டவற்றால் கடந்த காலங்களில் மிகப்பெரிய சோதனைகளை நீங்கள் சந்தித்து இருப்பீங்க. ஆனால் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு நல்ல காலமாக அமைய இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல உள்ள குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு மாறும் பொழுது ஆதிபத்தியமான கடன், எதிரி, நோய் ஆகியவற்றில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். காரணம் என்னவென்றால் ராசி அதிபதியான அவர் 6ஆம் இடத்துல மறையக்கூடாதுங்க. அவர் அப்படி மறையும் பொழுது உங்களுக்கு தேவையில்லாத கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆரோக்கிய சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஆகையால் நீங்கள் இந்த காலகட்டங்களில் ஹோட்டல் உணவுகளை சாப்பிடாமல் வீட்டில் சமைத்து சாப்பிட வேண்டும். சரியான நேரத்தில் தூங்கி எழுந்து உங்களது எண்ணங்கள் சரியான திசையை நோக்கி செல்லும் வகையில் நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டுங்க. 3ஆம் இடத்துல
இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறாரு. குரு அவர் 6ஆம் இடத்தில் மறைந்தால் கூட ரிஷப ராசியில மறைகிறாரு. ரிஷபம் குரு பகவானுக்கு ஆகாத இடமாக இருக்குது. அவர் உங்களது கேதுவை 5ஆம் பார்வையாக பார்க்க போகிறாரு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக அமையுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.